வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியோட சுடிதார் தாங்க ரொம்ப அழகாக நம்ம பண்ண போகிறோம். இதில் சம்மருக்கு வந்துட்டு இந்த மாதிரி மெட்டீரியல் வாங்கி நீங்கள் தைச்சிங்கன்னா ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். ரெண்டாவது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. இது காட்டன் சாரீ தண்ணியில் அலசி போட்டிருக்கேன். இது சின்னாலப்பட்டியில் எடுத்தது. இது வந்து நெக்குமே வந்துட்டு இது வரைக்கும் நான் போடாத டிசைன் தான் போட போகிறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இந்த சாரியோட மொத்த லென்த்து 5.5 மீட்ரு, 3.25 மீட்ரு வந்து கீழே ஸ்கர்ட்டுக்கும், 2.25 மீட்ரு வந்து சாலுக்கும் பாடி உயரத்துக்கும் அதிலே எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை 3.25 வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ரெண்டையும் தனித்தனியாக சமமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா சாலுக்கு எடுத்துகிட்டு நம்ம அதுலேயே வந்து பாடி உயரத்துக்கு வந்து முன்னாடி கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம அதிலே எடுத்துக்கலாம். ப்ளைனாக வந்துடும் முன்னாடியும் பின்னாடியும். கைக்கு வந்து நம்ம இந்த பார்ட்ரு வச்சுருவோம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்த சாரியோட லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சாலுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 2.25 வேணும். ரொம்ப குட்டையாக இருக்க பொண்ணுங்கன்னா 2 மீட்ரு போதும். ஓரளவு ஹைட்டுனா வந்துட்டு நமக்கு 2.25 வேணும். இப்போ தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது தண்ணியில் அலசி போட்டுருங்க. தண்ணியில் அலசி போட்டிங்கன்னா சுருக்கம் அந்த மாதிரிலாம் இருக்காது. தைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். தைச்சதுக்கப்புறம் நமக்கு சுருங்காமல் இருக்கும். இப்போ இது லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது சாதாரண லைனிங் தான். நானும் வந்து இது வந்து சாரீ வந்து மெல்லிஸாக இருக்கனால நான் டபுள் லைனிங் கொடுப்பேன். இது வந்து இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. சுற்றளவே 12 இன்ச்சு. சுற்றளவு வந்து 12 இன்ச்சு வச்சுக்கோங்க. பாடி உயரம் வந்து 16 இன்ச்சு வச்சுக்கோங்க. இவங்க கொஞ்சம் ஹைட்டாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் குண்டாகவும் இருப்பாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகவே நான் வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணியில் போட போட நமக்கு கொஞ்சம் சுருங்கும். நெக்கோட அகலம் எப்பயும் போல் 3 இன்ச்சு தான். ஷோல்டர் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட வைக்கிறேன், 3.25 வைக்கிறேன். ஆம்கோல் வந்துட்டு 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ சைடில் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு வளைவாக கொண்டு வந்து அதில் சேர்த்துடலாம். ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வரைஞ்சது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. லேஸ் வச்சு நம்ம அந்த சுடிதாரை முடிக்க போகிறோம். அடுத்தடுத்து நான் 2 சுடிதார் போட போகிறேன். ரெண்டுமே வந்துட்டு ஒன்று பூனம் சாரீ, ஒன்று வந்து பட்டு சாரீ மாதிரி பண்ண போகிறோம். அது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒன்று வந்து பிரின்சஸ் கட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து வேறு நெக் டிசைன் பண்ண போகிறோம். அடுத்தடுத்த வீடியோ ரெண்டுமே பாருங்கள். இப்போ இது வந்து 16 பீஸ் நான் மடித்து போட்டிருக்கேன். இதில் வந்து 16 பீஸ் இருக்குது. மொத்தம் உயரம் வந்து 39 வைக்கிறேன் நான். சென்டரில் வந்து 3.5 இன்ச்சு வைங்க. சைடில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க. சென்டரில் 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அகலமாகவே வச்சுக்கோங்க. அதாவது எப்பயும் நம்ம அளவு எடுக்கிறதோட 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டு நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பிடிச்சி அடிச்சுக்கலாம். சப்போஸ் பத்தாமல் கட் பண்ணிட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு. நார்மலாக 3 போதும், நான் 3.5 கட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து லேசான காட்டன் கிளாத்துன்றதுனால உள்ளே கொஞ்சம் நம்ம நிறையவே பிடிச்சி அடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பாதி பாதியாக எடுத்து கட் பண்ணுங்கள். மொத்தமாக கட் பண்ண வராது 16 பீஸு. அதனால் பாதி பாதியாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இது அந்த சென்டரில் நம்ம மடித்து போட்டிருக்கோம் இல்லையா 2ஆ, அதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகான கலருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே வெட்டியாச்சு. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ லைனிங் கிளாத் வந்து 2 மீட்ரு
கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு மீட்ரு இந்த பக்கம் முன்னாடி 1 மீட்ரு பின்னாடி 1 மீட்ரு கரை வந்து சைடில் வர மாதிரி இப்போ இதை மடித்து தைச்சிடலாம். இதுக்கு நம்ம எப்பயும் போல் ஃப்ளிட்ஸு தான் வைக்க போகிறோம் லைனிங் கிளாத்துக்கு. இப்போ லைனிங் கிளாத்தை மடித்து தைச்சிட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு தையல் எல்லாத்துக்கும் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை வச்சு பாருங்கள். அதாவது கரெக்டாக இருக்குது, ஓகே, கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நம்ம வந்து அப்படியே தையல் போடும்போது கொஞ்சம் மடக்கி விட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். சப்போஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தைச்சி விட்டுட்டு அப்புறமா அமுக்கு தையல் போடுங்க. மாதிரி வச்சு பாருங்கள் லைனிங் கிளாத்தை. இப்போ நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ வந்து திருப்பி அப்படியே அந்த மடிப்பை வந்து கொஞ்சம் நகட்டி விட்டு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், லைட்டாக மடக்கி விட்டுட்டு அப்படியே தேய்ச்சி விட்டு தைச்சிங்கன்னா நின்றுக்கும். நமக்கு வந்து அழகாக ஸ்டார்டிங்கில் வர்ற மாதிரியே நீட்டாக வந்துடும் நமக்கு மடிப்பு. கொஞ்சம் நகட்டி விட்டு ஒரு கிளாத்தை நகட்டி விட்டு அப்படியே ஒன்று மேலே ஒன்று வச்சு தள்ளி விட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் லைட்டாக அந்த மாதிரி. அது வந்து நமக்கு எல்லா ஃப்ளிட்ஸ்லேயும் எல்லா தையல்லையும் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் நகட்டி வச்சு தைக்கிறப்ப வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு அளவு வந்து கரெக்டாக வந்துடும், எக்ஸ்ட்ரா வராது. அவ்வளோதான். இதுவுமே வந்து பார்ட்ரு லாஸ்ட் வரைக்கும் கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் நகட்டி விட்டு தைச்சிடலாம். தைச்சிட்டு இப்போ வச்சு பார்க்குறேன் பாருங்கள் லைனிங் கிளாத்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப பத்தாமல் கட் பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் சரியாக இருக்குது நமக்கு. இப்போ லைனிங் கிளாத் வச்சு சென்டரில் 2 பக்கமே அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டில் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து ஃப்ளிட்ஸ் வைக்க வேணாம். அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாங்க. இதுக்கு கணக்கு கிடையாது, கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னாவே போதும். ஏன்னா இது லேஸான மெட்டீரியல்னால நமக்கு ஃப்ளிட்ஸு வச்சு தைச்சாவே நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சாலுக்கு முன் உயரத்துக்கும் எடுத்துக்கலாம். பெரிய பார்டர் உள்ள இருக்கிற பக்கம் வந்து நம்ம மேல் உயரத்துக்கு எடுத்துக்கலாம். அதுவே வந்து நமக்கு கைக்கும் வச்சுக்கலாம், டிசைனுக்கு எடுத்துக்கலாம். சின்ன பார்டர் இருக்கிற பக்கம் வந்து சாலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கர்ட்டில் வந்து நம்ம மேல் உயரத்துக்கு கட் பண்ணது போக அதில் மீதி பார்டர் இருக்கும். அதை வந்து ஒரு சைடு கொடுத்து நம்ம 2 சைடும் பார்டர் வர மாதிரி தைக்க போகிறோம். இப்போ முந்தியை வந்து சமமாக வச்சு 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சமமாக வச்சு 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பக்கமும் நமக்கு வந்து டிசைன் வர மாதிரி. ஏன்னா ஒரு பக்கமும் போட்டால் நமக்கு நல்லா இருக்காது இல்லையா. இந்த மாதிரி கையில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இது வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி மடித்து விட்ருங்க. சன்னமாக நம்ம தைக்கும்போது ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. இப்போ வந்து இன்னொரு சைடு நம்ம வந்து அந்த ஸ்கர்ட்டில் வந்து மேல் உயரத்தை கட் பண்ண பார்டரை வச்சு இப்போ அந்த பக்கம் அப்படி கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு அகலமும் கிடைக்கும், உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 சைடும் பார்டர் இருந்துச்சுன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ சால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எந்த தையல் போட்ட மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த கரை ஓரத்தில் கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது, அதை அப்படியே ஓடு தையல் போட்டு விட்டுறலாம், இல்லைன்னா நெருக்கு தையலில் கூட போட்டு விட்டுறலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ நெக்கு கட் பண்ணிடலாம். நான் வந்து 6 இன்ச் வைக்கிறேன் பேக் சைடு. 2 பக்கமும் ஒரே அளவு தான், ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஊசி குத்திட்டு தையல் போட்டுட்டு திருப்பிக்கலாம்.
கீழே வந்து சன்க்ரேப் இருக்குங்க. இது சாதாரண லைனிங் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது, மேலே இருக்கிறது. நம்ம அடித்து அப்படியே திருப்ப போகிறோம். இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே கட் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. இப்போ கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திருப்பி தையல் போட்டுக்கலாம். இது பேக் சைடு. நான் சொன்ன மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் அவ்வளோவா நமக்கு தெரியாது, சென்டரில் ஜாயின் பண்ணது நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஏன்னா முன்னாடி வந்து டிசைன் வந்துடும், பின்னாடி வந்து நம்ம முடி இருக்கனால நமக்கு ஒன்றுமே தெரியாது, அது ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது. முன்னாடி நம்ம டிசைன் பண்ணிடுவோம். இப்போ முன்கழுத்தும் 6 இன்ச் தான் வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா வந்து வேறு மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து உங்களுக்கு சால் வராது. சால் வராமல் நமக்கு மெட்டீரியலும் நிறைய வேஸ்ட் ஆகும். இதுனா வந்து நம்ம சால்வும் கிடச்சிக்கும். ஃபேண்ட்டு நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு 2 தையல் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி விட்லாம். பாருங்கள், சென்டரில் வந்து தைச்சிருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம டிசைன் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கழுத்தில் வந்து ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ பார்டர் எடுத்திருக்கேன். நம்ம 3 உயரத்துக்கு கட் பண்ணது போக மீதி இவ்வளோ இருக்குது. இப்போ ஓரளவுக்கு மதிப்பாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ வந்து கழுத்து வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே வந்து பார்டர் மேலே போட்டுக்கிறேன். கரெக்டாக அந்த பார்டரோட டிசைனுக்கு கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ரவுண்டு வருது இல்லையா, அந்த இடத்துல. இப்போ அந்த பக்கம் வந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இங்கிட்டிருந்து 2 இன்ச்சு. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கீழேயும் கட் பண்ணிடலாம். நான் வந்து இப்படியே வைக்கலான்னு பார்த்தேங்க, ஆனால் அது நல்லால. இப்போ அதை ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது கீழே வந்து நல்லால. இப்போ இதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அழகாக வந்துடுச்சு. அழகாக நடுவில் வந்து நானே எதிர்பார்க்கல. அந்த அன்னப்பறவை வந்து சென்டரில் இருக்குது, சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கே. இப்போ இந்த லேஸ் வச்சு சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரே அளவாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. சிங்கிள் கிளாத் தான் கொடுத்துருக்கேன். இப்போ மேலே வரைக்கும் தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி நல்லா 2 பக்கமும் அந்த லேஸை வந்து மடக்கி விட்டு தேய்ச்சி விட்ருங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. கீழேயும் நம்ம வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க, கீழேயும் மேலேயும். இப்போ கரெக்டாக வந்து நம்ம அந்த சென்டர் அடையாளப்படுத்தணும்ல, அதுக்கு மேலே சும்மா ஒரு நூலளவு அடுத்து நம்ம பைப்பிங் வைக்கும்போது அந்த பிசுறு உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சமாக மேலே ஏற்றி அப்படியே வச்சு விட்டுருங்க.
அவ்வளோதான். கரெக்டாக அடியில் நம்ம தையல் போட்டிருந்தோம், அந்த தையல் மேலேயே தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து நம்ம தையல் போடும்போது உங்களுக்கு சரியாக வந்துடும். தையல் போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு இந்த லேஸு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம மடக்கி விட்டுட்டு அந்த அப்படியே இந்த மேலேயே அமுக்கு தையல் போட்டு வாங்க. இங்கே போட்டு வரும்போது இங்கே சென்டரில் அடையாளப்படுத்தினது வந்து நமக்கு சரியாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து இது வந்து தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருக்கோம், அது வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. பாய்டு வரத்துக்கு வந்து நம்ம இருக்கிற கிளாத்தை தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருக்கோம், அது நமக்கு ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது. பேக் சைடு மட்டும்தான் லைட்டாக அது ஒரு கோடு மாதிரி தெரியும் நமக்கு. அப்புறமே வந்துட்டு நம்ம சடை பின்னி போடும்போது செய்யும்போது எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இப்போ இதை சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துகிட்டு இதுக்கு வந்து சேம் நம்ம வந்து அந்த முந்தியிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், அதில் பைப்பிங் கொடுத்துடலாம். நல்லா பொறுமையாக கொடுத்துட்டு வாங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ஆம்கோலுக்கும் கொடுத்துடலாம். ஆம்கோலுக்கு வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே நம்ம எப்பயும் போல் ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இதுக்கும் நம்ம உருட்டி தைச்சிடலாம். இப்போ கை கட் பண்ணிடலாம். நான் 10.5 இன்ச் வைக்கிறேன். சைடில் வந்து 3 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணிவிட்டு இதை கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்கோல் வந்து வச்சு பாருங்கள் சரியாக இருக்கான்னு. பைப்பிங் வச்சதுக்கப்புறம் வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு. சரியாக இருக்குது. ஒரு நூல் மட்டும் பத்தலை, அது கொஞ்சம் தள்ளி வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். நான் பார்டருக்குமே மேலே மட்டும் கொஞ்சம் ஜாயின் பண்ணேன், அதுவுமே நமக்கு ஒன்றும் தெரியாது. 2 தையல் போட்டுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் அந்த ஒரு தையல் பிரித்து விட்றலாம். ஏன்னா பார்டர் வந்து நம்ம லென்த்து வந்து 10 இன்ச்சு இல்லை, கம்மியாக தானே இருக்குது, அதனால் கொஞ்சமாக ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே அது மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ 2வது தையல் போட்டுடலாம். இப்போ அடையாளப்படுத்திட்டு நம்ம அதை வந்து வச்சு தைச்சிடலாம். ரெண்டு தையல் போட்டுருங்க. இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தான் கட் பண்ணோம், அது இருந்தாலும் நமக்கு பிரிஞ்சு வராது, செய்யாது. உள்ளே கொஞ்சம் கிளாத்து விட்டு தைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ அப்படியே தூக்கி பரட்டி அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ நான் வந்து 3 தையல் போட்டிருக்கேன். 4 இன்ச்சுக்கு தள்ளி அப்படியே 3 தையல் போட்டிருக்கேன். இப்போ லைனிங் கிளாத் வந்து உள்பக்கமாக அப்படியே தைச்சி விட்றலாம். லைனிங் கிளாத் தனியாக ஜாயின் பண்ணுங்கள், அது தனியாக ஜாயின் பண்ணுங்கள். பிரித்து விட்றதுக்கு தோதா கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் கட் பண்ணிடுங்க தனியாக எடுத்து.
இப்போ கீழே வந்து நம்ம அந்த பார்டர் வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஓடு தையலாக போட்டிங்கனாலும் நமக்கு இறக்கம் பத்தலைனாலும் பிரித்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. பொம்மைக்கு மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். பின்னாடி நாட்டு எல்லாமே வச்சாச்சு. பொம்மைக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த அன்னப்பறவை வந்து அப்படியே நடுவில் இருக்குது. ஆனால் நான் அதை எதிர்பார்க்காம தான் வச்சேன். ஆனால் நமக்கு அழகாக வந்திருக்கு. இது சால் போட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஏன்னா காட்டன்றதுனால நமக்கு கொஞ்சம் தண்ணியில் இன்னும் போடலை. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.